2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன சார் உங்களுக்கு போய் நாங்கள் பலன் சொல்லணுமா? சார் 4ஆம் இடத்துல போய் சனீஸ்வரர் வராரு, சுகஸ்தானத்தில் சனீஸ்வரர் வர்றது எப்படி சார் உங்களுக்கு போய் பலன் சொல்லணுமான்னு கேட்குறீங்க? அப்படின்னா அப்படி இல்லைங்க. உங்களுக்கு குரு மாறப்போகிறார். குரு 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். சனீஸ்வரர் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் கூட குரு பார்வை கிடைக்கும்போது அற்புதமான பலன், மிக பிரமாதமாக இருக்கும். வருமானங்கள் கூடும், ஒரு புதிய தொழில், புதிய வருமானம் அமையும். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்று தான், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும், கை வைத்தியம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் சொல்கிற மாதிரி அவங்க கொடுக்குற அந்த டேப்லெட்டும் மருந்தும் அவங்கள ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள். சார் என்னுடைய கடமை நான் வாங்கி தான் சார் தர முடியும், அதை எப்படி நான் ஃபாலோ பண்ண முடியும்னா அது தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிடும். அதனால் மருத்துவ செலவு குறைக்கணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் நிதானமாக பார்த்துங்க. உங்கள் மனைவியோட உங்களுக்கு அற்புதமான இணக்கமும் சந்தோஷமும் குழந்தை பாக்கியமும், ஊர் விட்டு ஊர் போகிறதோ குடும்பத்தோடு நீங்கள் வெளியே போகலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யலாம். பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டுன்னு இருந்த அந்த பிள்ளைங்க பொறுப்போடு இருப்பாங்க. மொத்தத்தில் குடும்பத்தில் நிம்மதி. சார் ஒரு வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருந்ததுன்னு வச்சுங்க சார், வெளி வட்டாரத்தில் எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம் சார். வாழ்க்கையில் அங்கே நிம்மதி இல்லைன்னு வச்சுங்க, எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. உங்களை குடும்பத்தில் நிம்மதி, உடல் ஆரோக்கியத்தில் நிம்மதி, வருமானத்தில் சந்தோஷம், எல்லோருமே உங்களை புகழ்வார்கள். தனுசு ராசிங்க, அந்த கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் விட்டுருங்க. அதை விட்டிங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன, நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.